வைஃபை லோக்கல் வாய்ஸ் கேட்குதா? ஓகே ஓகே. ஓகே டன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நோட் ஜேஎஸோட பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணோம் பார்த்தோம். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ். ஓகே. ஸோ ஏன் வந்து ஒரு 3 கிளாஸஸில் நோட் ஜேஎஸ் முடிச்சுட்டு எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஜேஎஸில் பண்ணுறது அப்படியே நம்மளால நோட் ஜேஎஸ்லேயும் பண்ண முடியும். பட் அதோட கோடு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகே. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. ஏன்னா நம்ம நோட் ஜேஎஸில் கோட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிரஸில் தான் கோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஜேஎஸுக்கு வந்து டைரெக்டாக மூவ் ஆகிடலாம். ஓகே. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்னால் என்ன அப்படிங்கிறது சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் அப்படின்னா இட் இஸ் ஒரு ஃப்ரேம் ஒர்க். நோட் ஜேஎஸ் மூலயமா பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதாவது நோட் ஜேஎஸோட ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ். இப்போ எப்படி வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட லைப்ரரி ஃப்ரேம் ஒர்க் வந்து ரியாக்டு அண்ட் ஆங்குலர் இப்படிலாம் இருக்கோ, அதேமாரி ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் தான் நோட் ஜேஎஸ். ஒரு சர்வர் லாங்குவேஜ் தான் நோட் ஜேஎஸ். அந்த நோட் ஜேஎஸோட ஒரு அட்வான்ஸ்டு ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி அதை வந்து ஃபோல்டர் வந்து செட் பண்ணுறது, எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு சர்வர் எப்படி ஒரு பேசிக்கான சர்வர் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸில் ஒரு பேசிக்காக ஒரு சர்வர் எப்படி க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம கோட் பார்க்க போகிறோம். ஏன்னா எக்ஸ்பிரஸ் ஜேஎஸை 2 ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் நம்ம எழுதலாம். ஒன்று ஜாவா ஸ்கிரிப்ட், இன்னொன்று டைப் ஸ்கிரிப்ட். டைப் ஸ்கிரிப்டில் எழுதலாம், இன்னொன்று வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதலாம். ஓகேவா? டைப் ஸ்கிரிப்டில் வந்து கோட் எழுத கற்றுட்டீங்க அப்படின்னா இட்ஸ் மச் பெட்டர். ஓகே. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கம்பெனிஸ்லையுமே உங்களை வந்து ஒரு இண்டிவிஜுவலாக காட்டும் டைப் ஸ்கிரிப்ட். ஓகே. பட் டைப் ஸ்கிரிப்ட் நான் இப்போ போக விரும்பலை. ஏன்னா டைப் ஸ்கிரிப்ட் இப்போ நான் போனேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா அது வந்து ஒரு இதுக்குமே டைப் ஸ்பெசிஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூவை நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு இன்டிஜர் வேல்யூவா, ஸ்ட்ரிங் வேல்யூவா, இல்லை வந்து பூலியன் வேல்யூவா அப்படிங்கிறத நான் அதுக்கு ஒரு கோடுக்குமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டைப் வந்து ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால டைப் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க வேண்டாம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜாவா ஸ்கிரிப்ட் ரொம்ப ஈஸி. அதுக்கு எந்த விதமான டைப்பு ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியதில்லை. நம்ம ரேவாக சும்மா எழுதினாலே நமக்கு வந்து போதும். ஓகே. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த டைப் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன், ஓரலாக சொல்லிடுறேன். ஸோ காதில் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ ஃப்ரேம் ஒர்க் பில்ட் ஆன் நோட் ஜேஎஸ். ஓகே. ஸோ நோட் ஜேஎஸ் மேலே பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ். இந்த எக்ஸ்பிரஸ் ஜேஎஸும் என்ன பண்ணுவோம், என்ன எதுக்காக அப்படின்னா இதுவும் பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் தான். ஓகே. ஸோ டேட்டா பேஸையும் ஃப்ரண்ட் அட்டி கனெக்ட் பண்ணி ஏபிஐஸ் எழுதி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாவை வந்து ஆட் பண்ணுறது, டிலீட் பண்ணுறது. ஸோ அந்த டேட்டா ப்ராசஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஸ் ஜேஎஸில் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகே. ஸோ எதுக்காக நோட் ஜேஎஸ் யூஸ் பண்ணாமல் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள், நோட் ஜேஎஸோட கோடு வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதாவது நம்ம ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி நம்ம கோடு எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்து லைன்ஸ் ஆஃப் கோடும் அண்ட் வந்து நீங்கள் எழுதக்கூடிய கோடோட லைன்ஸ் அண்ட் வந்து அதோட ஸ்ட்ரக்சர், சின்டெக்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பட் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் அப்படி கிடையாது. எக்ஸ்பிரஸ் ஜேஎஸில் ஒரு சர்வர் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு கோடு வந்து எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஈஸி கோடாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஈஸியாக மல்டிபிள் ரவுட்ஸ் வந்து எழுதலாம். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா அது கோடு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் உங்களுக்கு கோடு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்னு போட்டாலே அதோட டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு வரும். ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க, ஒன் செகண்ட். ஓகே, சரிப்பா. ஸோ எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா அதோட டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு வரும். இந்த டாக்குமெண்டேஷன்லேயே சிம்பிளாக வந்து அவங்க கொடுத்துருப்பான் எப்படி வந்து ஒரு சர்வர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இவ்வளோ தான் கோடு.
ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் கோடு. ஸோ இது ஒன்று என்ன அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அண்ட் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்டேஷனில் என்டையராக எல்லாமே அவங்க கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ கைடுக்கு போனீங்க அப்படின்னா ரவுட்டிங் எப்படி எழுதுறது, மிடில்வேர் எப்படி எழுதுறது, எப்படி மிடில்வேர் யூஸ் பண்ணுறது, ஓவர் ரைடிங் எப்படி பண்ணுறது, ஸோ அண்டு டெம்ப்ளேட் இன்ஜின்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, எரர் ஹேண்ட்லிங், டீபக்கிங்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்போம். இப்போ வந்து கெட்டிங் ஸ்டார்டரில் நான் இன்ஸ்டாலேஷன் போகிறேன் அப்படின்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு ஆப் கிரியேட் பண்ணணும், அதுக்குள்ளே போகணும், அதுக்கப்புறம் வந்து என்பிஎம் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணணும். ஸோ இதுமாரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் டாட் என்ட்ரி பாயிண்ட் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் இதுமாரி வந்து நம்ம ஆக்சுவலாக இன்ச்சு பை இன்ச்சு ஒரு ஸ்டெப்புமே என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அவன் வந்து கொடுத்துருப்பான். ஜஸ்ட் இந்த டாக்குமெண்டேஷனை பார்த்து மட்டுமே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை வந்து கற்றுக்க முடியும், எக்ஸ்பிரஸ் ஜேஎஸை கற்றுக்க முடியும். டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் கிளியராகவும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பூட் ஸ்டாப் போனீங்க அப்படின்னா பூட் ஸ்டாப்போட டாக்குமெண்டேஷனும் உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பான். ஸோ நம்ம வந்து எங்கேயுமே போய்ட்டு டுட்டோரியல்ஸ் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இந்த டாக்குமெண்டேஷன் உள்ளே போய் மட்டுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கற்றுக்கலாம். ஸோ அதேமாரி எக்ஸ்பிரஸ் ஜேஎஸுமே உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் வந்து கிளியராக இருக்கும், அழகாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கொடுத்துருப்பான். ஸோ எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும், எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து அவங்க கொடுத்துருப்பான். ஓகேவா? ஸோ அப்படியுமே இன்னும் நீங்கள் அட்வான்ஸாக நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம், சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி சாட்ஜிபிட்டியில் நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஜேஎஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு சர்வர் கிரியேட் பண்ணிட்டு ஃபுல்லாக ஏபிஐ கான்செப்ட் தான். ஏபிஐ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து அத்தன்டிகேஷன்ஸ் எப்படி வந்து பண்ணுறது, ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்னால் நான் சொன்னது தான். ஸோ இதுலேயே வந்து கொடுத்துருப்பான், இட் இஸ் த ஃபாஸ்ட் அன்ஓப்பனிடட் மினிமலிஸ்டிக் வெப் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னா நோட் ஜேஎஸ் வெப் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், இல்லை அப்படின்னா பேக் அண்ட் வெப் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் தான். வெப் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வெப்சைட் வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ வெப் அப்ளிகேஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம், ஏபிஐஸ் வந்து எழுதலாம். ஸோ அண்ட் வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், மிடில்வேர்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணலாம், கோடு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் அப்படிங்கிறது ஒரு ஈஸியாக நீங்கள் கோடு எழுதி நீங்கள் வந்து ஒரு பேக் அண்ட் லாங்குவேஜை ரன் பண்ணுறதுக்கு தான் எக்ஸ்பிரஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அழகாக வந்து எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, நான் ஜஸ்ட் வந்து இதெல்லாம் delete பண்ணிடுறேன். எக்ஸ்பிரஸ் ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நான் delete பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே delete பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் நான் வச்சுருக்கேன், எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நான் வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன், உங்களுக்கு இதாக இருக்கும், நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் இன்டெகிரேட்டட் டெர்மினல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டெர்மினலில் அழகாக வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ ஓப்பன் ஆகிட்டு ஸோ நீங்கள் எக்ஸ்பிரஸ் எது நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்டோட எந்த ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் ரன் பண்ணாலும் உங்களுக்கு நோட் ஜேஎஸ் தேவை. ஸோ அதனால் நோட் ஜேஎஸை ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் ஜேஎஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நான் NVM யூஸ் 20 கொடுத்துருக்கேன், நோட் ஜேஎஸ் 20th வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். ஓகே, ஓகே டன். ஸோ இப்போது நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் நான் வந்து இதை வந்து இந்த ஃபோல்டரை வந்து இந்த இடத்துல நான் வந்து டெர்மினலில் ஓப்பன் பண்ணிட்டேன், எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஃபோல்டர் எல்லாமே ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்து செட் பண்ணி வந்து வச்சாச்சு. ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸ்பிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
உங்களோட அந்த பேக்கேஜ் மேனேஜர் இப்போ வந்து எல்லா ஜாவா ஸ்கிரிப்டோட ப்ராஜெக்ட் பார்த்துக்கிட்டீங்கனாலும் பேக்கேஜ் டாட் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கும். அந்த பேக்கேஜ் டாட் ஜேசன் தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் மீன்ஸ் அந்த பேக்கேஜ் டாட் ஜேசன் தான் உங்களுக்கு என்ன பண்ணும் எல்லா டிபெண்டன்சி, அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய எல்லா டிபெண்டன்சிஸையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சிஸ் அதை வந்து அதில் வெர்ஷனையும் அண்ட் அந்த ஆக்சிஸையும் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நோட் மாடியூல்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ரியாக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ரியாக்ட் வந்து npm create react app அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வெயிட் அட் லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அதுவே கிரியேட் பண்ணிடும். ஓகேவா? பட் இங்கே எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு பேக்கேஜ் மாதிரி உங்களுக்கு ரன் ஆகும். இப்போ நீங்கள் எக்ஸ்பிரஸ் வந்து இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் அப்படியே இன்ஸ்டால் ஆகிடுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு பேக்கேஜாக தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சர்வரை நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணணும், மேனுவலாக செட் பண்ணணும். இதுதான் வந்து கான்செப்ட். அது எப்படி மேனுவலாக பண்ணுறது, ஃபுல்லாகவே மேனுவலாக தான் பண்ணணும். பட் அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட நோட் பேக்கேஜ் மேனேஜரை இனிஷியல் பண்ணணும். ஓகே, அதோட கமெண்ட் என்ன அப்படின்னா npm init அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மீன்ஸ் டாக்குமெண்டேஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க npm init use npm init command to create package.json file for your application for more informations. அது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது package.json அப்படிங்கிற ஃபைலை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த npm init அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஏன் இந்த package.json யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த package.json தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய எல்லா பேக்கேஜஸையும் அதோட வெர்ஷன்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? ஸோ அதனால package.json அப்படிங்கிறத நம்ம வந்து ஜஸ்ட் இனிஷியல் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து சிம்பிளாக என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இங்கே npm init அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல package.json அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே, சாரி, வெர்ஷன்ஸ். ஸோ npm init -y அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த package.json ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் வெறும் npm இனிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு init அப்படின்னா இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இனிஷியல் கொடுத்தீங்க அப்படின்னா அது வெர்ஷன்ஸ்லாம் கேட்கும். ஓகேவா? ஸோ என்ட்ரி பாயிண்ட் வெர்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாமே கேட்கும். பட் டேரெக்டாக வந்து npm init -y அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா package.json வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நேம் இருக்கும், அப்ளிகேஷனோட நேம் இருக்கும், எக்ஸ்பிரஸ் இதோட வெர்ஷன் சும்மா போட்டிருப்பான். மெயின் வந்து index.json ஒன்று இருக்கும், அப்புறம் ஸ்கிரிப்ட் இருக்கும், தென் வந்து கீவேர்ட்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ். ஓகேவா? இனிஷியலாக package.json கிரியேட் ஆகக்குள்ள பேசிக்காக சில விஷயங்கள் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஓகே, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த ஃபோல்டர் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு npm init -y அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா போட போகிறீங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு package.json வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால npm install express அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஓகே, ஸோ npm install express அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் ஆகும். இந்த இடத்துல டிபெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஓப்பன் ஆகி அதில் எக்ஸ்பிரஸோட வெர்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும், கரண்ட் வெர்ஷன்ஸு உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுமாரி தான் வந்து உங்களுக்கு இங்கே நோட் மாடியூல்ஸ் கிரியேட் ஆகிடும். இந்த நோட் மாடியூல்ஸில் எக்ஸ்பிரஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரஸோட பேக்கேஜஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸோட பேக்கேஜஸ் எல்லாமே இதில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும் உள்ள ஒன்று தனித்தனியாக. ஸோ இந்த டிபெண்டன்சிஸில் வந்து எக்ஸ்பிரஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே வெர்ஷன்ஸோட உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். தென் இப்போது ரெண்டு ப்ராசஸ் முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து npm இனிஷியல் பண்ணி npm package.json இனிஷியல் பண்ணியாச்சு. தென் ரெண்டாவது வந்து npm install express அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும் எக்ஸ்பிரஸும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து சர்வர் கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்க. ஒரு ஃபோல்டரை நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. சர்வர் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணியாச்சு அப்படின்னா செட் பண்ணியாச்சு. இப்போ ஹவு டு கிரியேட் சர்வர். ஓகே, இப்போ இந்த package.jsonல உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மெயினில் index.js அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அப்போ உங்களோட
சர்வரோட ஃபைல் நேம் என்ன இருக்கணும் அப்படின்னா index.json தான் இருக்கணும். இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது, வேற நேம்னு இருக்கலாம். சில இதில் வந்து server.json இருக்கும். மேக்ஸிமம் எல்லா ஜாவாஸ்கிரிப்டோட ப்ராஜெக்ட்லேயும் index.json தான் இருக்கும், அந்த சர்வர் கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபைலு. இப்போ நான் இந்த எக்ஸ்பிரஸில் போயிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன், index.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இந்த index.js தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சர்வர் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதாவது மேக்ஸிமம் இது index.js அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது. எல்லா டெவலப்பர்ஸுமே இப்படி தான் கிரியேட் பண்ணுவாங்க. பட் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா server.js அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படியும் கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபைல் நேமை மாற்றுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபைல் நேமை மாற்றிக்கணும். server.js அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் நேம் வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் வந்து index.js அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைலை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபைலை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்வருக்கான கோடு வந்து எழுத போகிறோம். ஓகே, சர்வருக்கான கோடு வந்து எழுத போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பிரஸை இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ இப்போ இந்த ஃபைலில் எப்படி வந்து ஹவு டு ரைட் த சர்வர், ஒரு பேசிக் சர்வரை எப்படி வந்து நம்ம வந்து ரைட் பண்ணுறது எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது இதில் நான் index.js அப்படிங்கிற இந்த ஃபைலில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட எக்ஸ்பிரஸை இன்ஸ்டால் பண்ண இல்லையா, அந்த எக்ஸ்பிரஸை இம்போர்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இம்போர்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் எனக்கு வந்து இம்போர்ட் ஆகிடும். இது ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்பிரஸை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேவா? ஸோ எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கான்ஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருப்போம். எக்ஸ்பிரஸ் இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதேமாரி நம்ம ஸ்டோர் பண்ணாதான் இந்த எக்ஸ்பிரஸில் இருக்கக்கூடிய நிறைய பேக்கேஜஸ், அதாவது மிடில் வேர்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிஐ மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மிடில் வேர்ஸ், நிறைய மிடில் வேர்ஸ் வந்து இருக்கும். யூஸ்னு ஒரு மிடில் வேர் இருக்கும், இங்கே லிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிடில் வேர் இருக்கும். இதேமாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறைய மிடில் வேர்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறேன். தென் அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிளில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ரெண்டு கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறேன், தென் அந்த எக்ஸ்பிரஸை ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து சர்வரை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணியாச்சு, இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு சர்வர், அதாவது Express.js வந்து ஒரு சர்வர் ஃப்ரேம் ஒர்க்கு. அப்போ அந்த சர்வர் ரன் ஆகுது அப்படின்னா அந்த சர்வர் வந்து ஒரு போர்ட்டில் ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் கான்ஸ்டன்ட்டில் போர்ட்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணி நான் வந்து 5000 போர்ட்டில் ரன் பண்ணுறேன். மேக்ஸிமம் சர்வர் வந்து 5000 போர்ட்டில் ரன் பண்ணுவோம். இல்லைனா வேறு ஏதாவது போர்ட்டில் கூட நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். 8000 இல்லைனா வேறு ஏதாவது 4000 கூட ரன் பண்ணலாம். பட் 5000 அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா சர்வர் ரன் ஆகக்கூடிய ஒரு போர்ட். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போர்ட் கொடுத்துட்டேன். 5000 அப்படிங்கிற போர்ட்டில் என்னோட சர்வர் வந்து ரன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ அந்த சர்வர் வந்து எக்ஸ்பிரஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு, அந்த எக்ஸ்பிரஸ் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணியாச்சு, போர்ட் எந்த போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த சர்வர் இருக்கு இல்லையா, அதாவது இந்த எக்ஸ்பிரஸ் ஃபைலு. ஸோ இப்போ இது வந்து நம்ம வந்து 5000 போர்ட்டில் தான் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணி வச்சுட்டோம். பட் அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சர்வர் வந்து லிசன் பண்ணணும். 5000 அப்படிங்கிற போர்ட்டை லிசன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களால் வந்து இதை ரன் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா app.listen அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது இருக்கும், மெத்தட் வந்து எனக்கு வந்து இதில் வந்து கால் ஆகும். ஸோ இப்போ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா app.listen அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் போயிட்டு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் வந்து இதுலேயே நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் நான் வந்து ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதுலேயே கேட்கும் server.listen, அதாவது சர்வர் அப்படிங்கிறது இதுதான் இந்த எக்ஸ்பிரஸ் ஆப் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஜஸ்ட் அதுதான் உங்களுக்கு சர்வர். அதில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் போர்ட் நம்பர் கொடுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு போர்ட் நம்பர் கொடுக்கணும். போர்ட் வந்து நம்பரில் இருக்கும். அதுக்கப்புறம் ஹோஸ்ட் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் லிசனிங், இதுமாதிரி நிறைய கான்செப்ட் இதெல்லாம் இருக்கும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் போர்ட் கொடுக்கணும். இந்த இடத்துல ஆர்குமெண்ட்டாக ஃபஸ்ட்டு போர்ட் கொடுக்கணும். இந்த போர்ட்டை நான் இந்த இடத்துல ஆர்குமெண்ட்டாக கொடுத்துட்றேன். கொடுத்துட்டேன்னா கொடுத்துட்டு இப்போ நான் இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே நான் எழுதுவேன்.
இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த அனானமஸ் ஃபங்க்ஷன்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் போட்டு லிசன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், உள்ள அனானமஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோம். இந்த அனானமஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கன்சோல் லாக் கொடுக்குறேன். ஓகேவா, இந்த கன்சோல் லாக்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஏதாச்சும் நான் வந்து ரைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சர்வர் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த போர்ட்டை வந்து நான் கொடுத்துறேன். ஓகேவா, ஜஸ்ட் இது வந்து டெம்ப்ளேட் டீட்டெயில்ஸ்குள்ள சர்வர் இஸ் ரன்னிங் ஆன் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த போர்ட்டில் வந்து கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இதே வேலையை தான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன்லேயும் கொடுத்துருப்போம். ஓகேவா, டாக்குமெண்டேஷனில் போயிட்டு இப்போ நான் ஹலோ வேர்ல்டுன்னு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து போர்ட்டு லிசன் கொடுத்துருப்பான். இந்த கெட்டு வந்து நான் எப்படி எழுதுறது ஏன் எழுதுறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை மட்டும் பாருங்கள். ஓகேவா, ஸோ ஆப் டாட் லிசன் போட்டு உள்ள அனானமஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே கன்சோல் லாக் எல்லாமே நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதை வந்து ரன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ரன் பண்ணுறதுக்கு npm ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரன் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லைனா இப்படி கொடுத்து பார்க்கலாம். நோட் index.js அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்போதுமே ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுவோம்ல, நோட் தென் அந்த ஃபைல் நேம் index.js அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு 5000 போர்ட்டில் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து 5000 போர்ட்டில் வந்து சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ 5000 போர்ட்டில் உங்களுக்கு சர்வர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து நோட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நோட் index.js அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நம்ம வந்து ரன் பண்ணுவோம். பட் வந்து இது வந்து ஒரு நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பரான ரன்னிங் கான்செப்ட் வந்து கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். npm install nodemon அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, nodemon அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த nodemon என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த nodemon மூலியமா நம்ம ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இதில் ஏதாவது சர்வர் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நான் அதை ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கு பிறகு நான் லைவாக வந்து காட்டுறேன். இன்ஸ்டால் ஆயிடுச்சா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து nodemon வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ ஒன்ஸ் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா nodemon வந்து இன்ஸ்டால் பண்ணும். npm install nodemon அப்படிங்கிறத உங்களோட எக்ஸ்பிரஸ் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் npx nodemon அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இதுவே என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த package.jsonல போயிட்டு இந்த மெயின்ல வந்து என்ன ஃபைல் இருக்கோ அந்த ஃபைலை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து டைரெக்டாக ரன் பண்ணி விட்டுரும். npx nodemon அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா சர்வர் இஸ் ரன்னிங் ஆன் போர்ட் 5000 அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வருது. ஓகேவா, ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லைன்ஸ் வந்து வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் ஏதாவது சேஞ்சஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேஞ்சஸ் கொடுத்து நான் சேவ் கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து வேறு ஏதாச்சும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதில் வந்து வேறு ஏதாச்சும் நான் இப்போ ஏதாவது நான் என்ட்ரு கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஏன் இந்த ரீஸ்டார்ட் வருது அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோட் index.jsன்னு நார்மலாக இந்த வேல ஒரு ட்ரெடிஷ்னல் வேல நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கோடு வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஐஏபி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கோடு வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போது இந்த அப்டேட் வந்து எனக்கு இந்த சர்வர் அதாவது ரன் ஆகிட்டு இருக்குல்ல அந்த அவுட்புட்டில் வந்து தெரியணும் அப்படின்னா நான் அந்த சர்வரை ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப நான் ரன் பண்ணாதான் எனக்கு என்ன ஆகும், இந்த சேஞ்சஸ் வந்து எனக்கு அவுட்புட்டில் எஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணாமல் npx nodemon அப்படிங்கிற இந்த nodemon மூலிமா நம்ம ரன் பண்ணக்குள்ள நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே வந்து ஒரு ரீஸ்டார்ட் ஆகிடும். அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு டைம் நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவசியம் கிடையாது. ஓகே, அவசியம் கிடையாது. இப்போது நம்ம வந்து ஜஸ்ட் சர்வர் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எழுதி சர்வரை ஸ்டார்ட் மட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ சர்வர் எனக்கு வந்து 5000 போர்ட்டில் எனக்கு ரன் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இப்போ நான் ப்ரௌசருக்கு போயிட்டு
நான் லோக்கல் ஹோஸ்ட்டில் 5000 போட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே இதுமாரி எனக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து கெனாட் கெட் அப்படின்னு சொல்லிட்டுனா கெட் அப்படிங்கிற எனக்கு வந்து ஒரு ஏபிஐ வந்து அதில் இல்லை அப்படின்னு எனக்கு வந்து சொல்லுது. ஓகே, ஏன்னா ப்ரௌசரில் நம்ம அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு கோடு வந்து அதில் எழுதியிருக்கணும். அந்த கோடு வந்து ஜஸ்ட் இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்களே, இந்த கோடு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். ஸோ எப்படின்னா இந்த இடத்துல ஏபிஐஸ் நம்ம நிறைய எழுதுவோம். ஓகேவா, நம்ம ஏபிஐ வந்து எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். பட் இதுவுமே ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஏபிஐ தான், கெட் ஏபிஐ அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை மட்டும் பாஸ் பண்ணி விடுறோம். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை மட்டும் நம்ம பாஸ் பண்ணி விடுறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஸ்.js வந்து ரவுட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணி, அப்படி இல்லை அப்படின்னா ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி இதில் வந்து ஒரு ஏபிஐயை நம்ம வந்து எழுதுவோம். ஓகேவா, இப்படி தான் நம்ம ஏபிஐ வந்து எழுதுவோம். அந்த கான்செப்ட் நான் வந்து உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த index.jsல போயிட்டு நான் அந்த ஆப் இதுதான் எனக்கு வந்து மெயின் சர்வர். ஓகே, எக்ஸ்பிரஸ் தான் எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா மெயின் சர்வர். ஓகேவா, சர்வருக்கான எல்லா பார்ட்டையும் அது வந்து வச்சுருக்கோம். இப்போ app.get அப்படின்னு சொல்லிட்டு கெட் மெத்தட், ஏபிஐல நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது, எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, கெட்டுனா என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூவை வந்து டிஸ்பிளே பண்ணும், கெட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். போஸ்ட்னா வந்து போய் ஸ்டோர் பண்ணும், புட்டுனா அப்டேட் பண்ணும், டெலிட்னா டெலிட் பண்ணும். இதேமாரி ஏபிஐ மெத்தட்ஸை பற்றி உங்களுக்கு எல்லா கான்செப்டும் எல்லாருக்குமே தெரியும். ஐ திங்க் தெரியும் தானே எல்லாருக்குமே. அதாவது அந்த ஏபிஐ மெத்தட்ஸ் கெட்டு, புட்டு, பேட்ச்சு இது எல்லாமே அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நான் கெட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லென்த்துன்னு வந்துட்டா லென்த்தில் கெட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த கெட்டில் போயிட்டு ஸோ இந்த கெட்டு அப்படிங்கிற இந்த ஏபிஐயில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட யூஆர்எல் கொடுக்கணும். இப்போ ஸ்லாஷு யூசர் அப்படி இல்லைன்னா ஸ்லாஷு அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு யூஆர்எல். இப்போ ஸ்லாஷ் அட்மின் அப்படின்னா இப்போ இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் போயிட்டு ஸ்லாஷ் கொடுத்து நான் அட்மின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது வந்து அதில் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த யூஆர்எல் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ இதில் வந்து வெறும்னே எம்டி வெறும் ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா பப்ளிக், அதாவது பப்ளிக் யூஆர்எல் இனிஷியலாக லோட் ஆகுதுல, இந்த யூஆர்எல் அது என்ன பண்ணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கும். இந்த யூஆர்எல் அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் வந்து பப்ளிக் யூஆர்எல் கொடுத்துட்டு கமா கொடுத்து இதில் வந்து ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த அனானமஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ரெக்யூஸ்டு, அதை ரெக்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுக்குவோம். ரெண்டாவது ஆர்குமெண்ட் ரெஸ்பான்ஸ். அதாவது இந்த ரெக்யூஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌசருக்கு ரெக்யூஸ்ட் அனுப்பும். இந்த ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரௌசருக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்பும். ஓகேவா, ஸோ அதாவது இந்த ரெக்யூஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ரெக்யூஸ்ட் அனுப்பும், இந்த ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அனுப்பும். அதுதான் ரெக்யூஸ்ட் ரெஸ்பான்ஸுக்கு ரெண்டுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். ரெக்யூஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா சம்திங் எதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா பேஸுக்கோ இல்லை வந்து ப்ரௌசருக்கோ இல்லை ஃப்ரண்ட் அண்ட் கோடுக்கோ என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரெக்யூஸ்ட் அனுப்பி அது தேவையான டேட்டாவை வாங்கி ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் மூலியமாக அது என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டன் ரெஸ்பான்ஸ் அனுப்பும். நான் ஜஸ்ட் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா response.send அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெத்தட் இருக்கும். இதில் வந்து ஹாய் வெல்கம் டு express.js அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் போடுறேன். கெட்டில் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நான் வந்து சென்ட் பண்ணி விடுறேன். இப்போ நான் இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இப்போ இந்த இடத்துல ஹாய் வெல்கம் டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்திருக்கும். இப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பிரஸ்.js இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பிரஸ்.js வந்து ரன் பண்ணணும், கோடு வந்து எழுதணும். இதுதான் ஒரு சர்வர். இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுங்க எக்ஸ்பிரஸ்.js வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னா இப்படி தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த இதுலேயே வந்து யூஆர்எல் நான் மாற்றுறேன், இப்போ அட்மின் நான் மாற்றுறேன், இந்த யூஆர்எல் வந்து நான் மாற்றுறேன், அட்மின் நான் மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ஒர்க் ஆகாது. இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு அட்மின்னு போடணும், அட்மின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு அட்மின் ஒர்க் ஆகும். ஸோ யூஆர்எல் என்ன பண்ணணும் அப்படின்னா மாற்றணும். ஓகேவா, இப்போ எனக்கு பப்ளிக் யூஆர்எல்லே இருக்கட்டும், பேக் போயிடும். ஹலோ வெல்கம் டு எக்ஸ்பிரஸ்.js அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு கமெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, ஸோ நான் இதில் வந்து ரீட்மி ஃபைல் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். readme.md மார்க்டவுன் ஃபைலு. ஓகேவா, ஓகே ஸ்டெப்ஸு
ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. கிரியேட் எ ஃபோல்டர். ஓகே. ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஓப்பன் தட் ஃபோல்டர் இன் யுவர் டெர்மினல். ஓகே. ஸோ டெர்மினலில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஓப்பன் பண்ணிட்டு தென் ரன் கமாண்ட். ஓகேவா? தென் ரன் கமாண்ட் npm init -y. ஓகேவா? ஸோ அடுத்து நாலாவது ஸ்டெப்பு இன்ஸ்டால் npm install express. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அஞ்சாவது என்ன பண்ணுங்க அப்படின்னா npm install nodemon. ஓகேவா? npm install express, npm install nodemon ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ ஆறாவது ஸ்டெப்பாக என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கிரியேட் எ ஃபைல். என்ன ஃபைல்? index.css JS அப்படிங்கிற ஃபைல் வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க? கிரியேட் பண்ண போறீங்க. சாரி. ஓகே. ஸோ index.js அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போறீங்க. கிரியேட் பண்ணிட்டு இந்த கோட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஃபைலில் போட போறீங்க. ஓகேவா? செவன்த் ஸ்டெப்பு ரைட் எ சர்வர் கோட். இந்த கோடை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த இடத்துல போட போறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இதுதான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம வந்து இதுதான் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதை வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் அனுப்பிச்சி விட்றேன். ஜஸ்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்படி தான் வந்து எக்ஸ்பிரஸில் பேசிக்காக நம்ம சர்வர் கிரியேட் பண்ணுவோம். எக்ஸ்பிரஸ் வந்து இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறது. Node.js கம்பேர் பண்ண கூட இது ஈஸியாக இருக்கும். கோட் ரைட் பண்ணுறதுக்கு, சர்வர் ரைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்க்கல உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், பட் 4-5 வாட்டி போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. ஓகேவா? சர்வர் வந்து இப்படி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். இதில் இன்னும் நிறைய கான்செப்ட்லாம் நமக்கு வந்து இருக்குது. அதெல்லாம் போக போக கிளாஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிரஸ் ஜேஸே உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே போகும் நிறையா. ஓகேவா? ஸோ நம்ம கொஞ்ச நாள் ஓரளவு எக்ஸ்பிரஸ் ஜேஸில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறது எப்படி ஃப்ரண்ட் எண்டில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஓகே. ஸோ இது வரைக்கும் எல்லாருமே இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சுதா? ஸோ இன்றைக்கி வந்து இந்த எக்ஸ்பிரஸ் ஜேஸை வந்து எல்லாருமே வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி யாராவது வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். 2 days அட்டண்டன்ஸ் பெண்டிங்காக இருக்குது. நேற்றுக்கு இன்றைக்கி அதை நான் போட்டுறேன். இன்னைக்கு டேட் வந்து 8 ஓகே. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. ஓகே டன். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஸ் ஜேஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும், இதுமாரி சர்வர் வந்து ரன் பண்ணணும். ஓகேவா? நான் நோட்மான் இன்ஸ்டால் பண்ணி நோட்மானில் சர்வர் வந்து ரன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி லேர்ன் பண்ண எக்ஸ்பிரஸ் ஜேஸை லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணணும். அதாவது ஜஸ்ட் வந்து இப்படி தான் நம்ம எக்ஸ்பிரஸ் ஜேஸ்னால் என்ன, அதை இப்படி தான் ரன் பண்ணணும். அதோட சாம்பிள் கோடை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே நீங்கள் லிங்க்டின்ல வந்து போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நான் வந்து ஈவினிங் வந்து செக் பண்ணுவேன். தென் அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வந்து கிளாஸ் அவ்வளோதான். நீங்கள் வந்து ஜஸ்ட் 45 minutes தான் ஆயிருக்கு. இன்றைக்கி வந்து சர்வர் கிரியேட் பண்ணது போதும். ஸோ நான் அப்கமிங் கிளாஸஸில் நம்ம இன்னொரு கான்செப்ட்ஸ்லாம் நம்ம வந்து இன்டெப்த்தாக கிளியராக பார்க்கலாம். இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம், இல்லை மற்றவங்க லீவ் ஆகிக்கலாம். இன்றைக்கி ஒர்க்கை முடிச்சிருங்க எல்லாருமே ஈவினிங்குள்ளே.